இந்த வீடியோல Truthear Crinacle 0 Blue IEM ஓட ஒரு full review தான் பார்க்க போறோம். Actually இந்த வீடியோ கமெண்ட்ல Truthear Crinacle Red ஓட வீடியோ தான் போட சொன்னீங்க. அத வாங்கலாம் அப்படினு போய் பாக்குறப்ப அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தனால ப்ளூ வாங்குனேன். ரெண்டும் ஒண்ணு அப்படி நினைச்சிட்டு பட் வாங்குனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தெரியுது ரெண்டுத்துக்கும் டியூனிங்கே வேற அப்படிட்டு. சோ இந்த வீடியோல ப்ளூவோட அன்பாக்சிங் ரிவ்யூ பாத்துறோம். ரெட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்கி ரிவ்யூ பண்றேன். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த IEM வர பாக்ஸ் இதுதான். இத நீங்க ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள உங்களுக்கு யூசர் மேனுவல்ஸ் இருக்கும். அடுத்து உங்களுக்கு அழகா IEM கொடுத்திருப்பாங்க. அது கீழேயே உங்களுக்கு ஒரு லெதர் பவுச் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. பவுச் எடுத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு பாக்ஸ்லயே 7 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 7ல ஒன்னு ஃபுல்லா ஃபோம் இயர் டிப்ஸ். ஓகேவா? இப்போ IEM எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கே செம்ம அழகா இருக்கு. IEM ஏதோ ஒரு டைல்ஸ் உள்ள வச்ச மாதிரியே தான் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடா பாத்தீங்கன்னா ப்ளூவா தெரியும், கொஞ்சம் சைடுல திருப்பி பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல தெரியும். டிசைன் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. சைடுல உங்களுக்கு Truthear அப்படின்ற ஒரு பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. பில்ட் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் தான். நான் மெட்டலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இது நாசல்ஸ் மோகட்டு பிளாஸ்டிக் தான். நாசல்ஸ் உங்களால தனியா ரிமூவ்லாம் பண்ண முடியாது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அந்த ஒரு ஸ்டர்டியான ஃபீல் அப்படின்றது இந்த IEMல இல்ல. ஓகேவா? இந்த நேரத்து கேபிள் குவாலிட்டி வந்தோம் அப்படின்னா இங்க ஹை குவாலிட்டி ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே வழக்கமான கேபிள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் கேபிள் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழே உங்களுக்கு ஒரு L ஷேப் 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. இதுல மைக் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பேலன்ஸ்டான ஒரு IEM-ஆ இருக்கு. ஒரு மாதிரி ரவுண்டடான சவுண்டா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரெபிள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பீக் ஆகல. சில IEM-லாம் ரொம்ப பீக் ஆகும். பர்சனலா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெபிளோட அந்த ஷார்ப்னஸ் எனக்கு பிடிக்கும். பட் இதுல வந்து ரொம்ப பீக் ஆகாம அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா ஒரு கர்வ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா? அடுத்து மிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு அந்த வோக்கல்ஸ் எல்லாமே கிளியராக கேட்குது. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செப்பரேட், அதாவது வோக்கல்ஸ் ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மிங்கிள் ஆன மாதிரி இருக்குது. அது வந்து அந்த செப்பரேட்டான ஃபீல் அப்படின்றது இல்லை. அது எனக்கு இதில் ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சு. தென் லோஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆச்சரியப்படுறதுல பேஸ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பஞ்சியான பேஸாக இருக்குன்றதை நீங்கள் எடுத்துக்க கூடாது. பேஸ் மற்ற IEM கம்பேர் பண்ணுறதை விட இங்கே பேஸ் நல்லா இருக்குது. பேஸ் இல்லைன்ற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு வராது. ஓவரால் இந்த 3 ஃப்ரீக்வன்சியுமே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பீக் ஆகாமல் ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. இது வந்து என்ன சொல்ல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேட்கறதுக்கு. சிலருக்கு வந்து ட்ரெபிள்ஸில் ரொம்ப பீக் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு பீக் ஆகாமல் ஒரு ஸ்மூத்தான ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இந்த IEM கொடுக்கும். இது ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்றத உங்களால் சொல்ல முடியாது. டீட்டெயில்ஸும் ரொம்பவே கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா கேட்குது. பட் அந்த மிட்ஸ் அப்படின்னு வர்றப்ப நான் இப்போ சொன்ன மாதிரி தான் வோக்கல்ஸோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் மிங்கிளான மாதிரி தெரியுது. அந்த செப்பரேஷன்றது இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரைட்? ஓவராலாக ஒரு கம்ஃபர்டபுளான கிளியரான பேலன்ஸ்டான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த IEM உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஆடியோ ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த IEM உங்களால் 5500 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் கான்செப்ட் கார்ட் நான் வாங்கிக்க முடியும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த Truthear 0 உடைய என்னுடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக மற்ற சில IEM லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். Until then, this is our way from All Tech Tamil signing off.